கற்றது உலகளவாகவும் கல்லாதது கைமண் அளவாகவும் இருக்கட்டும். ஹலோ எவ்ரிவான், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இனி நம்ம பேச போகிற டாபிக் வந்து இந்தியன் 2 உடைய ரிவ்யூ தான் இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்தியன் 2 மூவி சங்கர் சாருடைய ஒரு மிகப்பெரிய மூவி அப்படின்னு சொல்லலாம். அண்ட் கமல் சார் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற ஒரு மூவி. ஸோ இந்த மூவிக்கான எக்ஸ்பெக்டேஷன் எந்த அளவுக்கு அதிகமாக இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேன் இண்டியா லெவலில் 1000 crores கிராஸ் பண்ணுற மூவியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன், பயங்கரமான ஹைப் வந்து கிரியேட் ஆச்சு. ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் பார்ட் 1 வந்து அந்த அளவுக்கு வருது. கிட்டத்தட்ட ஒரு 27 இயர்ஸுக்கு முன்னாடி வந்த ஒரு மூவி. அந்த இந்தியன் 1ல் வந்து எமோஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகிருக்கும். எஸ்பெஷலி இந்த ஆர்டிஓ சீனு, பஸ்ஸு ஆர்டிஓ செக் பண்ணுற சீனு. ஸோ அதுக்கப்புறம் வந்து அது வந்து அப்படியே பர்மிட் கொடுக்குறது, அதுக்கப்புறமா அதில் ஒரு ஆக்சிடென்ட் நடக்கிறது. ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா பயங்கரமான எமோஷன்ஸ் வந்து இந்தியன் பார்ட் 1ல் வந்து ஒர்க் அவுட் ஆகிருக்கும். ஸோ அந்த அளவுக்கு ஹைப் வந்து கிரியேட் பண்ண ஒரு மூவி இந்தியன் 1 அப்படிங்கும்போது அதுக்கு ஈக்குவலாக இந்தியன் 2 இருக்குமா அப்படின்ட்டு வந்து ஒரு பயங்கர ஹைப்பு. இந்தியன் அளவுக்கு இந்தியன் 2 ஈக்குவலாக இருந்தாலே இன்னைக்கு ஜென்ரேஷனில் இன்றைக்கும் அந்த மூவி வந்து பயங்கரமாக ஹிட் ஆகிருக்கும் அப்படின்னா, பட் சம்வேர் சில இடங்களில் வந்து லேக்னு சொல்ல முடியாது. ஸ்டோரி வந்து லேக் ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல முடியாது. இட் வில் பி லைக் அப்பும் இல்லை டவுனும் இல்லை, அப்படியே ஒரு நார்மலாக ஒரு பிளெயின் மைண்ட், நம்ம ஒரு காம் மைண்டில் ஒரு மூவி, ஒரு எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் ட்விஸ்ட் டர்ன்ஸ் எதுவும் இல்லாமல் ஒரு காமாக ஒரு இது பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இன்றைக்கி இந்த மூவி வந்து இருந்தது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஒரு விஷயம் வந்து நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழைய காலத்து மூவிஸில் நிறைய பேர் நம்ம வீட்டில் இருக்க பெரியவங்களாம் வந்து பார்ப்பாங்க, கரெக்டுங்களா? ஸோ அந்த மூவிஸ்லாம் நடுவில் திடீர்னு போய்ட்டு அந்த மூவி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டோரி லைனே உங்களுக்கு வந்து புரியாது. டக்குன்னு என்னடா இது, இவங்க ஏன் வந்தாங்க, இவங்க எப்படி வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி ஸ்டோரி லைனே புரியாது. ஸோ அந்த அளவுக்கு ட்விஸ்ட்ஸ் வந்து நிறையவே இருக்கும். சின்ன சின்ன ட்விஸ்ட் தான் இருக்கும், பட் அது சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இருக்கிற மூவிஸில் அந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு பெரிய லெவலில் ஒர்க் அவுட் ஆகுறது இல்லை. எந்த ஒரு மூவிலையுமே அந்த அளவுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகுறது இல்லை. ஸோ பட் இந்த இந்தியன் 2ல அந்த மாதிரி சில இடங்களில் வந்து ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். அது ஏன் அப்படின்னு பார்த்தா, ஒரு ஃபுல் மூவி பார்த்துட்டு பார்க்கறதுக்கும் திடீர்னு ஆஃப்லேருந்து ஒரு மூவியை பார்க்கறதுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும், கரெக்டுங்களா? அந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் வந்து நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லலாம். சாங்ஸ்லாம் வந்து வேற லெவல் சாங்ஸ், சூப்பராக இருந்தது. அண்ட் பேக் ஸ்கோர்லாம் வந்து செம. பட் சில இடங்களில் வந்து லாஜிக்ஸ் வந்து இடிச்சது. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 106 வயசு தாத்தா ஒருத்தர் வந்து யூனிவீல் வச்சுக்கிட்டு ஒரு சேஸு, அதுக்கப்புறம் வந்து வர்மக்கலை, முக்கியமாக இந்த வர்மக்கலை பற்றி பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வர்மக்கலையை பொறுத்த வரைக்கும் நரம்புகளில் ஒரு பர்டிகுலர் சீன் இருக்கும், ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு ஸ்பாய்லர் அலர்ட்லாம் இல்லை. ஒரு பர்டிகுலர் சீன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பர்டிகுலர் ஹியூமனுடைய நரம்பு மண்டலம் எப்படிலாம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இமேஜினேஷன் இருக்கும். ஸோ அது வந்து எங்கே எப்படி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள், இவர் இங்கே தொட்டால் குதிரையாக மாறிடுறது, அதுக்கப்புறம் வந்து இன்னொரு இடத்துல தொட்டால் கண்டினியூவாக பாட்டு பாடினே இருக்கிறது, பாட்டு பாடினே சாகிறது, அப்புறம் இன்னொரு இடத்துல தொட்டோன்னா நிறைய டிஃப்ரெண்ட்டாக வந்து டெத்து வந்து அனலைஸ் பண்ண மாதிரி இருக்கும். இப்போது இது வந்து சங்கர் சாரோடைய காம்பினேஷன் ஆஃப் ஆல் ப்ரீவியஸ் மூவிஸ் அப்படின்ற மாதிரி கூட நம்ம சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு ஒரு மூவி. ஐயில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த தேனியை வச்சு கொலை பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து கரண்ட் ஷாக் கொடுத்து கொலை பண்ணுறது, இந்த மாதிரிலாம் வந்து ஐயில் இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி இதுலேயும் வந்து இந்தியன் 2 தாத்தா வந்து வர்மக்கலை மூலிமா எப்படி டிஃப்ரெண்ட்டாக கொலை பண்ணலாம், கரப்ஷன் பண்ணுற ஒருத்தர் வந்து எப்படி டிஃப்ரெண்ட்டாக கொலை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்டை வந்து வச்சுருப்பாங்க. பட் ஒரு ஸ்டோரி லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் இந்தியன் தாத்தாவை தவிர எல்லாருமே வந்து கரப்டர் அப்படிங்கிற மாதிரி போர்ட்ரேட் பண்ண மாதிரி ஒரு ஸ்டோரி வியூவாக இருந்தது. அது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. எங்கேயோ ஒரு இடத்துல யங்ஸ்டர்ஸ்லாம் ஒரு கட்டத்தில் வந்து இனிஷியல் ஸ்டேஜில் மூவியில் வந்து யங்ஸ்டர்ஸ்லாம் வந்து இந்தியன் தாத்தாவை சப்போர்ட் பண்ணும்போது எல்லாருமே கரப்ஷனுக்கு அகெயின்ஸ்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி காட்டுவாங்க. ஒரு கட்டத்து மேலே வந்து மொத்த பேரும் அப்படியே ஆப்போசிட் ஆகிட்டு இந்தியன் தாத்தா மட்டும்தான் வந்து கரப்ஷனுக்கு அகெயின்ஸ்டாக இருக்கார், யாருமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு போர்ட்ரேட் ஆகும். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப எப்படி ஒரு இடத்துல வந்து ஒரு கண்ட்ரியில் எல்லாருமே வந்து கரப்டடாக இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை வந்து கேட்பு. அண்ட் அஃப்கோர்ஸ் சில இடங்கள்னால கரப்ஷன் இருந்தாலும், கரப்ஷன் அப்படின்ட்டு வரும்போது இங்கே இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட்டே வந்து நிறைய பேர் வந்து குத்தம் சொல்கிறது வந்து ஒரு தவறான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். கவர்மெண்ட்டு தான் தப்பு பண்ணுது அப்படின்னு கேட்டால் டெஃபினட்டாக கிடையாது. அண்ட் அது கவர்மெண்ட்டை மட்டுமே டார்கெட் பண்ணி கரப்ஷன் அப்படின்னு சொல்கிறது வந்து, அதுவும் 99.99% பீப்புள் எல்லாருமே வந்து கரப்டட் அப்படிங்கிற மாதிரி காமிக்கிறது வந்து கொஞ்சம் ஆக்வர்டாக ஃபீல் ஆச்சு. அது ஒன்று தான் வந்து ஒரு சின்ன விஷயம் அப்படின்னு சொல்லலாம். பட்
மற்றபடி மூவி எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல ஸ்லோவாக போச்சு, எந்த இடத்துல ஸ்பீடாக போச்சு, அதெல்லாம் எதுவுமே இல்லை. ஜஸ்ட் ஒரு காமனாக ஒரு மூவி நார்மலாக அப்படியே போயிட்டு இருக்கிற மாதிரி போன ஒரு மூவி தான். இந்த இடத்துல தான் கிளைமேக்ஸ் வருமா, கிளைமேக்ஸில் என்ன நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ட்விஸ்ட் என்னவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லை. கிளைமேக்ஸில் இதுதான் நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு திங்கிங்கும் இல்லை. ஓகே, மூவி அப்படியே போயிட்டுருக்கு, அப்படி போகிற மாதிரி தான் வந்து ஃபீல் ஆச்சு. பட் மற்றபடி இந்தியன் 2 இதில் வந்து டிஏஜிங் டெக்னாலஜி தான் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது அப்போ தான் அதெல்லாம் என்னன்றது கடைசியாக புரிஞ்சுது. ஸோ அந்த இந்தியன் 3 பார்ட் 3 ஒரு கிளிப் ஒன்று காமிச்சிருந்தாங்க. ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது, பயங்கரமாக இருந்தது. அப்போ தான் வந்து ஒரு விஷயம் புரிஞ்சுது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கமல் சார் சொன்னார் பார்த்தீங்களா, எனக்கு இந்தியன் 2 இந்தியன் 3 தான் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி. அப்போ புரியல, இப்போ புரியுது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. பட் மற்றபடி ஒரு நார்மலாக ஒரு வீக்கெண்டுக்கு ஒரு பிக்கெஸ்ட் பட்ஜெட் கொண்டு ஒரு மூவியை போயிட்டு பார்க்குற ஒரு ஹாப்பினஸ், அப்புறம் வந்து ஒரு மூவி தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு நல்ல மூவியை பார்த்துட்டு வர ஒரு ஃபீல் கண்டிப்பாக இந்த மூவியில் வந்து இருக்குது அப்படிங்கிறத வந்து ஒரு லிட்ரலி ஒரு உண்மையான விஷயம். அண்ட் இன்னைக்கு இதுதான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். வீக்கெண்டில் ஒரு ஃபன்னான ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். ரொம்ப நாளாக வந்து சீரியஸ் கண்டென்ட்ஸ், அப்புறம் வந்து சீரியஸான விஷயங்கள் எல்லாமே வந்து நம்ம பேசிகிட்டு இருந்த மத்தியில் ஒரு ஃபன்னான ஒரு கண்டென்ட் க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட்டு. ஸோ அதனால தான் இன்றைக்கி நம்ம வந்து இந்த மூவி ரிவ்யூ வந்து எடுத்தோம். அண்ட் இந்த வீடியோ நான் ஒருத்தருக்கு நாலேஜ் ஷேரிங்காக இல்லை, ஜஸ்ட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஷேரிங்காக இருந்து போயிட்டு ஒரு வீக்கெண்டில் ஃபேமிலியோட ஒரு மூவியை போயிட்டு பார்த்துட்டு வந்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறேன். தேங்க்ஸ்.